நியூஸ் திருப்பூர். திருப்பூர் இடுவம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 15ஆம் தேதி காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. இதில் அரசு வழிமுறைகளுக்கு புறம்பாக பள்ளிக்கு சம்பந்தமில்லாத, பள்ளியின் பெற்றோர் அல்லாத ஒரு சிலர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டதாகவும், அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மீது சரவணன் என்ற சமூக ஆர்வலர் முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் அளித்திருந்தார். இதற்காக நாளை விசாரணை நடைபெற உள்ள நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியை அவருக்கு வேண்டிய ஒரு சிலரிடம் சொல்லியதால் அடையாளம் தெரியாத பலர் சரவணனை தொலைபேசியில் அழைத்து மிரட்டி உள்ளனர். அது மட்டுமன்றி 2 நபர்கள் அவர் வீட்டில் இல்லாத சமயம் இடுவம்பாளையத்திலிருந்து போயம்பாளையத்திற்கு சென்று அவர் வீட்டிற்கு நேரில் சென்று மிரட்டி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் வந்தது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. இது குறித்து சரவணன் குடும்பத்தார் உடனடியாக காவல்துறையில் புகார் கொடுக்க அனுப்பர்பாளையம் காவல்துறையினர் வந்து விசாரணை செய்து புகாரை பெற்றுச் சென்றுள்ளனர். தன்னை மிரட்டியவர்கள் மீதும் அதற்கு காரணமான இடுவம்பாளையம் பள்ளி தலைமை ஆசிரியை மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரவணன் காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளார். இந்த பள்ளி தலைமை ஆசிரியை பல ஆண்டுகளாகவே பல தனியார் நிறுவன உரிமையாளர்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் கேட்டுத்தான் எந்த முடிவும் எடுப்பார் என்ற விமர்சனங்கள் இருக்கும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு கல்வித்துறையும் காவல்துறையும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் திருப்பூர்.